தந்திரம் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. வாழ்த்துக்கள். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ எத்தனை தமிழ் டப் அனிமே வந்து கிரன்ச்ரோலில் வரப்போகுது அப்படிங்கிறத ஸோ அவன் ஷெடியூல் பண்ணியிருக்கானப்பா. ஸோ என்னென்ன அனிமேலாம் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ 2026 ஒரு பண்டிகையாக மாறப்போகுது. ஸோ இந்த வருஷமே நல்லபடியாக ஆரம்பிக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ தமிழ் அனிமேவை அவ்வளோ குமிச்சு கொண்டு வர போகிறான். ஸோ இந்த அனிமேலாம் தமிழ் டப் வருமா, ஸோ அப்படிங்கிற பார்த்துட்டு இருந்த அனிமேஸை பூராத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப்பில் கொண்டு வந்து விட்டுக்கிட்டு இருக்கான் கிரன்ச்ரோல்காரன். ஸோ ஆனால் எல்லாத்தையும் கொடுத்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டை மட்டும் சொல்ல மறந்துட்டான் போல இருக்கு. எல்லா அனிமையும் கம்மிங் சூன் சொல்லி கிரன்ச்ரோல்காரன் வந்து சொல்லியிருக்கான். ஆனால் இதெல்லாம் சொல்லியிருக்கேன், ஆனால் தமிழ் தெலுங்கும் ஆட் பண்ணியிருக்காங்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மன நிம்மதியாக இருக்குது. ஏன்னா ஹிந்தி மட்டும்தான் எப்போவுமே ஆட் பண்ணுவான். ஸோ தமிழ் தெலுங்கு ஒரு சிலது வந்து விட்டுருவானுங்க. ஸோ இந்த தடவை அப்படி இல்லாமல் பாரம்பரியம் காட்டாமல் எல்லா அனிமையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஒரே ஒரு அனிமே மட்டும் ஹிந்திக்கு எக்ஸ்ட்ரா போகுது, மிச்சப்படி இருக்கிற எல்லா அனிமையும் நம்மளுக்கு தமிழ் தெலுங்கு வருது. ஸோ என்னோட கணக்குப்படி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 13 அனிமேஸ் வந்து நம்மளுக்கு தமிழ் டப்பில் வரப்போகுது. என்ன ப்ரோ சொல்கிறேன், இவ்வளோ அனிமே வந்து கிரன்ச்ரோல் நம்மளுக்கு தமிழ் டப் கொண்டு வர போகிறானா அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து சந்தோஷம் அவ்வளோ வந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ அனிமே வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச்ரோல் வந்து ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கான் லைனப்பில். வின்டர் லைனப் 2026 வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் காட்டிட்டான் கிரன்ச்ரோல். ஸோ என்னென்ன அனிமேலாம் தமிழ் டப்பில் வரப்போகுது அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுங்கப்பா. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு சிம்பிள் இருக்கும், அதை தட்டி அப்படியே கிரே கலராக மாற்றிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இன்னும் 150 சப்ஸ்கிரைபர் தான் தேவைப்படுறீங்க. ஸோ அதோட நம்ம வந்து 3000 வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ இந்த வருஷம் எண்டுக்குள்ளே நான் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோள் இருக்குது. ஸோ அது பாரு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீழே பக்கத்துலேயே ஹைப்புன்னு ஒன்று இருக்கும், ஹைப்பையும் கொடுத்து ஹைப்பையும் ஏற்றி விடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வின்டர் 2026 தமிழ் டப்பில் வரப்போகிற கிரன்ச்ரோல் அனிமேஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம எதை பற்றி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஜுஜுட்சு கைசன்லேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ ஜுஜுட்சு கைசனோட இந்த கல்லிங்கம் கேம் ஆர்க்கோட பார்ட் 1 வந்து வரப்போகுது. என்ன ப்ரோ சொல்கிற, பார்ட் 1 அப்போ பார்ட் 2 எப்போ ப்ரோ வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ பார்ட் 1 தான் இப்போதைக்கு ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இயர் எண்டிங்கில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ட் 1 வரப்போகுது. ஸோ அதை தமிழ் டப்புமே கன்ஃபார்ம் பண்ணிட்டான் கிரன்ச்ரோல். ஸோ ஆல்ரெடி சீசன் 1 சீசன் 2 தமிழ் டப் இருக்குது, ஆனால் நான் ஒரு மூவி மட்டும் பண்ணலை. ஆனால் சீசன் 3 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிறத கிரன்ச்ரோல் அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன அனிமேங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ரெண்டாவதாக என்ன அனிமே ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னா ஃப்ரீ ரன் பியாண்ட் தி ஜெர்னி எண்ட் அப்படிங்கிற இந்த அனிமையோட சீசன் 2. சீசன் 1 ஆல்ரெடி நம்மளுக்கு தமிழ் டப் இருக்குது. சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தமிழ் டப் வரையில் நம்ம ஆச்சரியப்பட விஷயங்களே கிடையாது. ஸோ இந்த அனிமையை தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் கொண்டு வர போகிறானுங்க. இதோட ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஹவுஸ் அப்படிங்கிறதா உங்கள் ஸ்டூடியோ. ஸோ இந்த அனிமையை தமிழ் டப்பில் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத கிரன்ச்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன அனிமே அப்டேட் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபயர் ஃபோர்ஸ். ஸோ ஃபயர் ஃபோர்ஸோட சீசன் 3 கோர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சூனில் கிரன்ச்ரோலில் வரப்போகுது. லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் வரப்போகுது. ஸோ 3 லாங்குவேஜும் கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. இதோட ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிரைவிட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறவங்க தான் இதோட ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ ஸ்கோர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தமிழ் டப் பண்ணிட்டானுங்க, இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் ரிலீஸ் பண்ணானுங்க. ஸோ அதே மாதிரியே நம்மளுக்கு கோர் 2 வரும்போது ஆப்வியஸ்லி தமிழ் டப் கொண்டு தானே வந்து ஆகணும். ஸோ அதே மாதிரி இந்த அனிமேக்கு வந்து கோர் 2 வந்து தமிழ் டப் வந்து இப்போதைக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் டேட் மட்டும் எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ நான் சொல்ல போகிற எல்லா அனிமேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கம்மிங் சூன் மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டேட்டை வந்து அஃபீஷியலாக அவங்க சைட்லேருந்தே சொல்லலப்பா. ஸோ இந்த அனிமேலாம் தமிழ் டப்பில் வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ அனிமே கொண்டு வர போகிறானுங்க. அதுதான் சென்டென்ஸ் டு பி ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ இது வந்து ஒரு டார்க் அண்ட் ஃபேண்டசி கலந்த அனிமே. ஸோ இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச்ரோலில் கம்மிங் சூனில் தமிழ் டப்பில் வரப்போகுது 2026. ஸோ லாங்குவேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, தமிழ் தெலுங்கு ஹிந்தி. ஸோ இதோட ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ காய் அப்படிங்கிறவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இது அனிமே வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச்ரோலில் தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிறத கிரன்ச்ரோல் சைட்லேருந்தே கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன அனிமே வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா மை ஹீரோ அகாடமியா வெஜிலாண்டிஸ். ஸோ சீசன் 2க்கு பேரை மாற்றிட்டானுங்க, மை ஹீரோ அகாடமியா இல்லீகல்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கானுங்க இந்த அனிமேக்கு. ஸோ சீசன் 2 வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சூனில் தமிழ் அண்ட் தெலுங்கில் வரப்போகுது. ஸோ என்ன ப்ரோ சொல்கிறேன், சீசன் 1 கிரன்ச்ரோல் தமிழ் டப் கொண்டு வரவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஸோ அது வந்து வேறு டீம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது சீசன் 1 கொண்டு வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை போ அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரியே கிரன்ச்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 தமிழ் தெலுங்கு ஹிந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கானுங்க. தமிழ் டப்பில் கம்மிங் சூனில் வரப்போகுது. ஸோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களோட சேர்ந்து நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த அனிமே எப்படி கொண்டு வர போகிறானுங்க அப்படிங்கிறத நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதே டப்பு கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இதோட அனிமேஷன் ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஃபிலிம் அப்படிங்கிறவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற அனிமே ட்ரைகன் ஸ்டார்கேஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ பேரை கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னா தெரில, எனிவே இதுதான் பேர்.
ஸோ இந்த அனிமையும் கம்மிங் சூனில் தமிழ் டப்பில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி Crunchyroll வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டானப்பா. ஸோ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வரப்போகுது. ஸோ அனிமேஷன் ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா ஆரஞ்ச் அப்படிங்கிற மாதிரி இந்த அனிமே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது தான் நானே பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த அனிமையோடைய ஸ்மால் ஸ்டோரி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ கேளுங்க. நான் அடுத்த வீடியோவில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியுதா அப்படிங்கிறத பார்க்குறேன். சரி, அதை விடுங்க. நம்ம அடுத்ததான் என்ன அனிமே வந்து பார்க்க போகிறோம்னா ஒரு ராம்காம் அனிமே. ஸோ இந்த வருஷத்தில் நம்மளுக்கு ரிலீஸ் ஆனது மை ட்ரெஸ் அப் டார்லிங். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மெரைன் கித்தகாவா அப்படிங்கிறது ஒரு ராம்காம் அனிமே வந்து எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ அடுத்த வருஷத்தில் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டு இருந்தேன். அதாவது மை ட்ரெஸ் அப் டார்லிங் நம்மளுக்கு இந்த வருஷத்தில் முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு ராம்காம் அனிமே வந்து வரப்போகுது. ஸோ அந்த அனிமேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈகலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த அனிமே தான் யூ அண்ட் ஐ ஆர் போலார் ஆப்போசைட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே வரும்போது நம்ம பார்த்தே ஆகணும்டா அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டு இருந்தேன். ஸோ இந்த அனிமேக்கு தமிழ் டப் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியக்குறியோடு தான் இருந்தேன். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு தமிழ் டப் அனிமேஸ் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி Crunchyroll-காரன் வந்து நம்மளுக்கு சொல்லி வைத்திர பல வத்திருக்கான். ஸோ இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் வரப்போகுது. ஸோ அனிமேஷன் ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா லேப்பின் ட்ராக் அப்படிங்கிறவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுதுங்கிறத வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்ன மாதிரிலாம் யார் இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நல்லா எந்த அனிமே விட்டாலும் பார்ப்பேங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பேன். ராம்காம்லாம் பார்க்க மாட்டேன். ஸோ சின்ன பிள்ளை அனிமேலாம் பார்க்க மாட்டேன். ஸோ அடல்ட் அனிமேங்கிறாலும் அப்படிலாம் இல்லை, எல்லா அனிமையும் பார்க்குறது தான். ஸோ என்ன மாதிரி யார் இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம அடுத்த அனிமேக்கு போகலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற அனிமேயும் ஒரு ராம்காம் அனிமே தான். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு அனிமே கிடையாது. இது வந்து ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு அனிமே. ஸோ ஃபேண்டசி வேர்ல்டுனாலே தெரியும்ல, இது ஒரு அனதர் வேர்ல்டு அனிமே. ஸோ இந்த அனிமையோட பேர் வந்து தேர் வாஸ் அ கியூட் கேர்ள் இன் தி ஹீரோஸ் பார்ட்டி ஸோ ஐ ட்ரை டு கன்ஃபஸ் டு ஹெர் அப்படிங்கிறத இதோட பேர். ஸோ பேரை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு ஃபுல் கதை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. பேர்லேயே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டானுங்க. ஸோ ஒரு பத்தியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சரிந்தாங்கடா ஸோ உங்களுக்கு இதாண்டா கதை அப்படிங்கிறத அப்படியே சொல்லிட்டானுங்க. அதாவது ஹீரோ பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு க்யூட் கேலை வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ அதுதான் ஒரு கதையோட ஸ்டோரி லைனே. ஸோ அப்படியே அந்த பேரை வச்சிட்டானுங்க. ஸோ இந்த அனிமையும் கம்மிங் சூனில் தமிழ் டப்பில் வரப்போகுது. ஸோ தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் வரப்போகுது அப்படிங்கிறத ஸோ Crunchyroll-காரன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான்ப்பா. ஸோ இதோட அனிமேஷன் ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா கெக்கோவு அப்படிங்கிறத வச்சுருக்கானுங்க. ஸோ ஜாப்பனீஸ் பேர் இல்லையா, ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அனிமே ஹனாகிமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமேப்பா. ஸோ நீங்கள் டோமோ-சான் இஸ் நாட் அ கேர்ள் அப்படிங்கிற மாதிரியான அனிமே பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஸோ ஹீரோ அதாவது ஆம்பளை மாதிரி நடிச்சிக்கிட்டு இருப்பார் இல்லையா. ஸோ ஒரு டைம் வரைக்கும் ஆம்பளைன்னு மாதிரி இருந்திருப்பார்ல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தன்னை ஒரு பையனாக காமிச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுதான் கதைன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த அனிமே வந்து இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இனிமேல் அனிமே வந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த அனிமே பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹனாகிமி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அனிமே. ஸோ இந்த அனிமையும் தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இந்த அனிமையோட ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் எம்டி அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்கானுங்க. ஸோ இந்த அனிமையும் தமிழ் டப்பில் ஃபியூச்சரில் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அந்த அனிமே வந்து பார்க்க போகிறோம்னா இதுவும் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு அனிமே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு அனிமையாக இருக்கும். ஸோ மெத்தான்ஸ்ரோப் டீச் எ கிளாஸ் ஃபார் டெமி ஹியூமன்ஸ் அப்படிங்கிறத இந்த அனிமே பேர். ஸோ இந்த அனிமையும் நம்மளுக்கு கம்மிங் சூனில் தமிழ் டப்பில் வரப்போகுது. ஸோ தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் வரப்போகுது. ஸோ இது வந்து மான்ஸ்டர் கேர்ள்ஸ், அதாவது அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிறவங்க பூரா வந்து பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் கேர்ள்ஸு. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பாடம் எடுக்கிறாரு. ஸோ அந்த மான்ஸ்டர் கேர்ள்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பாடம் எடுத்து சொல்லித்தராரு அப்படிங்கிற மாதிரி தான் கதை வரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அனிமேஷன் ஸ்டூடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரேட் அப்படிங்கிறவங்க தான் இதை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமையும் தமிழ் டப்பில் வரப்போகுது ஃபியூச்சரில். ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபியூச்சரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அந்த அனிமே வந்து பார்க்க போகிறோம் டார்க் மூன் தி பிளட் ஆல்டர் வித் இன்ஹிப்பன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே பேர்ப்பா. ஸோ இதை டார்க் முன்னே நம்ம சிம்பிளாக வச்சிடலாம். இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சூனில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் வரப்போகுது. ஸோ அனிமேஷன் ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோய்கா அப்படிங்கிறவங்க தான் அனிமேஷன் ஸ்டூடியோ. ஸோ இதோட சின்னதாக ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் சொல்கிறேனே. அதாவது ஒரு டார்க் வேம்பயர் குரூப் இருக்குது. ஸோ அந்த வேம்பயர் குரூப்பில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் பாய்ஸு. ஸோ ஆனால் அந்த பாய்ஸ் பூராமே வந்து பார்த்தீங்கன்னா வேம்பயரு. ஸோ அந்த வேம்பயர் குரூப்பில் ஒரே ஒரு பொண்ணு இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு ராம்காம் அனிமே. அதுலேருந்தே உங்களுக்கு மேட்ச் பண்ணி பார்த்துக்கிங்க இது எந்த மாதிரி அனிமையாக போகும் அப்படிங்கிறத. ஸோ ஃபேண்டசி அண்ட் ரொமான்ஸ் கலந்த அனிமேனே வச்சுங்கப்பா. ஸோ இந்த அனிமையும் நம்மளுக்கு தமிழ் டப்பில் வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அந்த அனிமே வந்து பார்க்க போகிறோம்னா குனான் தி சார்சரர் கேன் சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ இந்த அனிமையும் ஃபியூச்சரில் நம்மளுக்கு தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் வரப்போகுது Crunchyroll. இதோட சின்ன கான்செப்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதுப்பா. இருந்தாலும் அவருக்கு வந்து மேஜிக் பண்ண தெரியும். ஸோ அதை வச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த உலகத்தை பார்க்குறாரு ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கான்செப்டில் எடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த அனிமே நம்மளுக்கு தமிழ் டப்பில் ஃபியூச்சரில் வரப்போகுது. ஸோ அடுத்ததான் நம்ம
என்ன அனிமே வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனா ஃபேண்டசி அனிமேப்பா. இந்த அனிமே பேர் வந்து பார்த்தீங்கன்னா த டெய்லி லைஃப் ஆஃப் சிங்கிள் 29-year-old அட்வென்ச்சரர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அனிமே பேர். ஸோ இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசின்னு சொன்னதுனால ஸோ இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபேண்டசி அதாவது அனதர் வேர்ல்டு கதையாக தான் இருக்கும். ஸோ இதோட ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹார்னட்ஸு. ஸோ இந்த ஸ்மால் ஸ்டோரி எடுத்துட்டோன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு அட்வென்ச்சராக இருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கேலை வந்து ஒரு டஞ்சனில் சந்திப்பார். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரபிள் இருக்கும். ஸோ அந்த பொண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்சு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பாதிச்சிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு நான் ஒரு ஆர்டினரி பர்சன் மாதிரி இருக்க மாட்டான். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த பயணங்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமையோட ஸ்மால் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அனிமே நம்மளுக்கு ஃபியூச்சரில் தமிழ்கிட்ட வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ அனிமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழ் டப் அனிமே வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச்ரோல்காரன் இவ்வளோ ஷெடியூல் பண்ணி வச்சிருக்கான். நான் இவ்வளோ வரும்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணி கூட பார்க்கவே இல்லை. ஸோ ஜனவரி மந்த்தில் எப்படியும் ஒரு 7 அனிமே கொண்டு வருவான், இல்லை ஒரு 5 அனிமே கொண்டு வருவான் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். என்னடா சொல்கிறீங்க 13 அனிமையை கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உயர்ந்துட்டான். என்னடா இப்படி மேலே எட்டி பார்க்குற மாதிரி இருக்கீங்கன்னா அவ்வளோ தூரத்தில் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் மனசு அவ்வளோ உயர்ந்து நிற்கிறான் அந்த கிரன்ச்ரோல்காரனுங்க. ஸோ ஆனால் என்ன ஒரே ஒரு அனிமையை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திக்காரங்களுக்கு கூட வர்றான், ரோல் ஓவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமே. ஸோ அவங்களுக்கு அதை சேர்த்து 14 அனிமே வருது, நம்மளுக்கு வந்து 13 அனிமே. ஸோ ஒரு அனிமே தானே பொழைச்சி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்திக்காரங்களுக்கு ஒரு அனிமே வந்து விட்டு கொடுத்துடலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து 13 அனிமே வருதே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இவ்வளோ அனிமே சொன்னவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வந்து மிஸ்டேக் பண்ணிட்டான், அதுதான் டேட்டு. ஸோ அஃபிஷியல் டேட்டை வந்து சொல்லவே இல்லை. ஸோ இது ஷெடியூல் பண்ணியிருக்கானுங்க, ஆனால் இந்த அனிமே வந்து இனிமேல் தான் டப் பண்ணி இனிமேல் ரிலீஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் டிலே ஆகி டேட் இனிமேல் தான் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவான். ஸோ டேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இவ்வளோ அனிமே வரப்போகுதுங்கிற எக்ஸைட்மெண்ட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. ஸோ நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச்ரோலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா இந்த இயர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்காண்டி ஆஃபருமே தரானுங்க. 350 ரூபா 1 இயர் பிளானுக்கு அப்படின்ற மாதிரி முதல் 470 ரூபான்னு நினைக்கிறேன் 1 இயர் பிளானு. ஸோ இயர் வரப்போகுது இல்லையா? ஸோ அதனால் நம்மளுக்காண்டி ஸோ ஆஃபர் போக 350 ரூபாய்க்கு தரானுங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் வரும்போது நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. கிரன்ச்ரோலில் இனிமேல் வரப்போகிற அனிமேலாம் தட்டி தூக்குறோம், பார்க்குறோம், அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம். அப்போ தான் இன்னும் மேலும் நிறைய அனிமே கொண்டு வருவானுங்க அப்படிங்கிறது ஸோ என்னோடைய எண்ணம். ஸோ அதனால் எல்லோரும் வரும்போது பைரசி மட்டும் பண்ணாதீங்க, எல்லாருமே தமிழ் டப்பில் வருது. ஸோ இவ்வளோ அனிமே கொண்டு வரானுங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதில் பார்க்குறீங்கன்னா எல்லோரும் அதுக்கு ஒரு லைக்கை போடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அனிமே கொண்டு வருவானுங்க. ஸோ இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் வந்து அனிமே உங்களுக்கு பிடிக்குது. ஸோ அதனால் இவங்களுக்கு இன்னும் நம்ம அனிமையை கொடுப்போம் அப்படின்னு கொண்டு வருவதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 2026 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மரண மாதம் ஆரம்பிக்குது. தமிழ் அனிமையோட வருஷம்னே சொல்லலாங்க. ஸோ 2026 தமிழ் அனிமைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இனிமேல் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் மறக்காமல் மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அணி குருஜி.